வணக்கம். ஒரு கவிஞர், ஒரு சின்ன பையன், அப்புறம் சில பழங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும், இதுக்கு பின்னால ஒரு பெரிய பாடம் இருக்கு. வாங்க, அந்த பழங்கால கதையோட மர்மத்துக்குள்ள நாமளும் போய் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். கையில ஒரு பழத்தை வச்சிருக்கிற ஒரு சின்ன பையனால ஒரு பெரிய ஞானத்தை கத்துக் கொடுக்க முடியுமா? அப்படி ஒரு சாதாரண சந்திப்பு ஒருத்தரோட வாழ்க்கை பார்வையே எப்படி மாத்த முடியும்னு நம்ம பார்க்கலாம். நாம இப்ப பார்க்க போற கதை யாருக்கு நடுவுல நடக்குது தெரியுமா? புகழ்பெற்ற தமிழ் புலவர் ஔவையாருக்கும் ஒரு சின்ன பையனோட வேஷத்துல வந்த முருகக் கடவுளுக்கும் நடுவுல தான். இது வெறும் கதைன்னு மட்டும் நினைச்சிராதீங்க. ஆணவம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்ற ஒரு ஆழமான பாடம் இது. சரி, வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்கதான் நம்ம கதையோட நாயகி அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணமா இருந்த அந்த ஒரு விஷயத்த இப்போ பார்க்க போறோம். ஔவையார் யாருன்னு கேட்டா அவங்க காலத்திலேயே ஒரு பெரிய ஜீனியஸ். அவங்களோட கவிதைகள் ஓர் உலகமெல்லாம் பரவி அவங்களுக்கு பெரிய புகழ கொண்டு வந்துச்சு. ஆனா இந்த புகழ் மெதுகா அவங்க மனசுல ஆணவமா மாறிடுச்சு. நமக்கு தெரியாதது ஒன்னும் இல்லங்கிற எண்ணம் அவங்கக்குள்ள வளர ஆரம்பிச்சது. இதுதாங்க பிரச்சனையே ஆரம்பிச்ச புள்ளி. இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வரப்போகுது. ஒரு சாதாரண நாள்ல ஒரு சாதாரண சந்திப்பு எப்படி ஒரு மறக்க முடியாத பாடமா மாறுச்சுன்னு பாப்போமா? ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பு, பசி, தாகம்னு ஔவையார் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் நிழல்ல உட்காரலான்னு ஒரு நாவல் மரத்துக்கு அடியில உட்கார்ந்தாங்க. அங்கதான் ஒரு சின்ன பையனை பார்த்தாங்க. ஆனா அந்த பையன் யாருன்னு மட்டும் அவங்களுக்கு அப்போ தெரியாது. அதுதான் முருகன் மாறுவேஷத்துல வந்திருக்காருன்னு அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அப்போ அந்த மரத்து மேல உட்கார்ந்திருந்த சின்ன பையன் ஔவையார பார்த்து ரொம்ப இயல்பா கேக்குறான். பாட்டி, நாவப்பழம் வேணுமா? பசியில இருந்த ஔவையாருக்கு இத கேட்கவா வேணும்? தேவாமிர்தம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அடுத்ததா அந்த பையன் கேட்ட கேள்விதான் ஔவையாரையே ஒரு நிமிஷம் ஆட்டி பாட்டுருச்சு. சுட்ட பழமா, சுடாத பழமா? என்னடா இது, பழத்துல போய் சுட்டது சுடாததுன்னு என்ன இருக்கு? இதுதான் நம்ம கதையோட மையப்புள்ளியே. ஔவையார் மனசுக்குள்ள என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஆஹா, இவன் ஏதோ படிக்காத பட்டிக்காட்டு பையன் போல. பழத்தை போய் யாராவது சுடுவாங்களான்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, சரி இவன் விளையாட்டுக்கு நாமளும் ஒத்துப்போவோன்னு நினைச்சு, சரிப்பா எனக்கு சுட்ட பழத்தையே குடு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னாங்க. அதாவது ஔவையார பொறுத்த வரைக்கும் சுட்ட பழம்னா நெருப்புல சுட்ட பழம், அதாவது சூடான பழம், அவ்வளவுதான். அதனால அந்த பையனோட கேள்விய ஒரு முட்டாள்தனமான கேள்வியாதான் அவங்க பார்த்தாங்க. ஆனா பாருங்க, இந்த தப்பான புரிதல் தான் அவங்க கத்துக்க போற பெரிய பாடத்துக்கு அஸ்திவாரமா அமைய போகுது. சரி, இப்ப வாங்க கதையோட கிளைமாக்ஸ்க்கு போலாம். அந்த பையன் போட்ட புதிருக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. ஔவையார் சுட்டப்பழம் வேணும்னு சொன்னதுதான் தாமசம். அந்த பையன் டக்குன்னு மரக்கிழைய புடிச்சு வேகமா உழுக்கிறான். நல்லா பழுத்த நாவல் பழமெல்லாம் கொத்து கொத்தா கீழே மணல்ல வந்து விழுது. பசியில இருந்த ஔவையார் கீழே விழுந்த பழங்களை ஒன்னொன்னா பொறுக்க ஆரம்பிச்சாங்க. பழத்துல மண்ணு ஒட்டியிருந்ததால அத சாப்பிடுறதுக்கு முன்னாடி வாய்கிட்ட வச்சு பூன்னு ஊதி அந்த மண்ணை தட்டி விட்டாங்க. இது நாம எல்லாரும் செய்யற ஒரு சாதாரண விஷயம்தானே. ஆனா இந்த ஒரு சின்ன செயல்ல தான் அந்த பையனோட மொத்த பாடமும் அடங்கி இருந்துச்சு. ஔவையார் பழத்தை ஊதுறத பார்த்த அந்த பையன் ரொம்ப அப்பாவி மாதிரி கேக்குறான். என்ன பாட்டி, பழம் ரொம்ப சுடுதா? அவ்வளவுதான். இந்த கேள்வி ஔவையார் மண்டைக்குள்ள ஒரு இடி மாதிரி இறங்குச்சு. அந்த ஒரு நொடியில அவருக்கு எல்லாமே பளிச்சுன்னு புரிஞ்சு போச்சு. இப்ப புரியுதா அந்த வார்த்தை விளையாட்டு? அந்த பையன் சொன்ன சுட்ட பழம்னா நெருப்புல சுட்ட பழம் இல்ல, மரத்திலிருந்து கீழே மணல்ல பட்டு, அதாவது விழுந்து அதுல தூசி பட்ட பழம். நாம ஊதி சாப்பிடுறதால அத சுட்ட பழம்னு சொன்னான். அதாவது பழுத்து கீழே விழுந்த பழம். அப்போ சுடாத பழம்னா என்ன? சிம்பிள், மரத்திலிருந்து நாம கையால பறிக்கிற கீழே விழாத பழம். இந்த ஒரு சின்ன வார்த்தையில இருந்த ஆழம் ஔவையாரோட மொத்த கர்வத்தையும் சுக்குநூறா உடைச்சிருச்சு. அந்த வார்த்தையோட ஆழத்தை உணர்ந்ததும் அப்படியே திகச்சு போய் நிமிர்ந்து பாக்குறாங்க ஔவையார். ஆனா அங்க அந்த பையனை காணோம். மாயமா மறைஞ்சு போயிருந்தான். அப்போதான் அவங்களுக்கு உறுதியாச்சு, வந்தவன் சாதாரண பையன் இல்லைன்னு. சரி, இப்போ நம்ம கதையோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு சந்திப்பு என்ன விளைவுகளை ஏற்படுத்துச்சு, இதிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்னு பார்க்கலாம். அந்த நிமிஷம் ஔவையாருக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடுச்சு. தன்னோட அறிவால வந்த ஆணவத்தை அழிக்கவும் பணிவ கத்துக் கொடுக்கவும் வந்தது சாக்ஷாத் முருகப்பெருமான் தான் உணர்ந்தாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன பையனோட ரூபத்துல கடவுளே வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு.
அப்போ இந்த கதையோட முக்கியமான படிப்பினைகள் என்னன்னு பார்த்தா, முதல்ல இது ஒரு தெய்வீக சோதனை, ஔவையாரோட அகந்தைய உடைக்கிறதுக்காகவே நடத்தப்பட்டது. ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யாரையுமே நம்மள விட அறிவில் கம்மியானவங்கன்னு நினைச்சு எடை போடவே கூடாது. தன்னோட தப்ப உணர்ந்து மனசார வருந்தி ஔவையார் முருகனை வேண்டினாங்க. அவங்களோட அந்த பணிவ பார்த்த முருகன் தன்னோட உண்மையான தெய்வீக வடிவத்துல அவங்களுக்கு காட்சியளிச்சார். பாருங்க, எப்போ ஆணவம் அழியுதோ அப்போதான் தெய்வீகம் வெளிப்படும். இந்த கதை நடந்து பல 100 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா இது கத்துக் கொடுக்கற பாடம் இன்னைக்கும் நமக்கெல்லாம் பொருந்தும் இல்லையா? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம அறிவை நினைச்சோ பதவிய நினைச்சோ நாம பெருமைப்படுற நேரத்துல நமக்கான அந்த சுட்டப்பழம் பாடம் எங்கிருந்து யார் மூலமா வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.